நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பகைவன் என்று தெரிந்த பிறகு நீ மீண்டும் மீண்டும் விஷ்ணுவை வர்ணிக்கிறாய். அணுவும் அண்டமும் அவர்தான். அந்த பரம்பொருள் விஷ்ணுதான் தந்தையே. இரண்ய கசுபுவை தவிர இறைவன் வேறு இல்லை. அப்படி சொல்லாதீர்கள். தாம் ஒரு காலம் இறைவன் அல்ல, இறைவனாகவும் முடியாது. பிரகலாதா! மன்னர் மன்னா, தாம் சற்று சிந்தியுங்கள். கோபத்தில் வாள் எடுத்து தமது மகனை கொல்வதா? ஆச்சாரியரே, இந்த பிள்ளையை எவ்வாறு அணுகுவது என்று தெரியாமல் நான் நிற்கின்றேனே. ஏன் இந்த நிலை எனக்கு? கயாது, பிரகலாதர் இப்படி பேசுவதற்கு காரணமே நீ அல்லவா? இதற்கு பதில் சொல். ஆச்சாரியரே, என் மகன் பிரகலாதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். பகைவனை போற்ற அவனுக்கு இல்லை அச்சம். அதனால் அசுரர்களின் மனப்போக்கை அவனிடம் வளர விடுங்கள். இல்லை, இல்லை, இல்லை. தேவேந்திரா, இன்று இந்த இரண்யகசிபு உனது தேவலோகத்தை சுற்றி வளைப்பதற்கு முன்னால் ஒரு வாய்ப்பினை தருகிறேன். என் காலடியில் நீ வந்து விழ. பணிவோடு வணங்கி என் மனம் போல் உன் போராட்டத்தை கைவிடு. இல்லையேல் இருக்கும் வரை நான் வழங்கும் தண்டனைப்படி சிறைச்சாலையிலேயே இரு. அகந்தைக்கார அசுரா! பிரபு என் போன்ற தேவர்களுக்கு உன் போன்ற அசுரர்களை அழிக்க உத்தரவு போட்டிருக்கிறார். கொப்பளிக்கும் கோபங்கள் கொடிபிடிக்க உதவாது. தேவலோகம் என்றால் அத்தனை எளிதா? காலம் உன்னை மரணலோகத்துக்கு அனுப்ப துடிக்கிறது. ஆக்கிரமியுங்கள், ஆக்கிரமியுங்கள்! புரிந்ததா தேவேந்திரா? யாரை மரணலோகம் அழைக்கின்றது? காலம் தரும் மரணத்தை கைப்பிடிக்குள் பிடித்து வைத்திருக்கிறேன். மகேந்திரா, மரணமில்லை எனக்கு. பாய்ந்து வரும் ஈட்டி முனைகள் என்னை கொல்லாது. மண்ணிலும் எனக்கு மரணமில்லை, ஆகாசத்திலும் எனக்கு மரணமில்லை. தண்ணீர் மீதும் தரை மீதும் பகலிலும் மரணமில்லை, இரவிலும் இல்லை.
வீரர்களே, தேவலோகத்தின் ஆட்சியை நாம் பிடித்து விட்டோம். மன்னர் இரண்யகசிபுவுக்கு! 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 இன்றிலிருந்து சொர்க்கலோகம் நமக்கே உரியது. ஆம், நானே சொர்க்கத்தின் தலைவன். ஆம், நானே இந்திரன். இந்திரனை வென்ற இரண்யனுக்கு! இந்திரனை வென்ற இரண்யனுக்கு! இந்திரனை வென்ற இரண்யனுக்கு! ஆம், நானே மகேந்திரன். நானே மகேந்திரன்.